ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபார்மா வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இது ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி நம்ம ஹீரோ நிவின் பாலி பாத்தீங்கன்னா வெப் சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஒரு ஃபார்மா கம்பெனில சேல்ஸ்மேனா ஜாயின் பண்றாங்க. அவங்க பயங்கரமா ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றாங்க. அவங்களால சேல்ஸ் பண்ணவே முடியல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா சேல்ஸ் பண்றாங்க. பயங்கர டாப்புக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணத ட்ரக் எல்லாமே பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை கன்சியூம் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். அது நம்ம ஹீரோ காதுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எடுக்கிற முடிவு என்ன, அவரு யாருக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு, அப்படி அந்த ட்ரக் மூலமா வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பல மெடிசின்களை சாப்பிடுறோம். அது மூலியமா வர சைடு எஃபெக்ட்ஸை பத்தி நமக்கு தெரியறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப நீட்டா கிளியரா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சன் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க ஜாப்ல அப்படின்ட்டு. அது எந்த ஃபீல்டா வேணா இருக்கட்டும், அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, அதுல அவங்க டெவலப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி போர்ஷன் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கிற பல விஷயங்களையும் இந்த வெப் சீரிஸ்ல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் கம்பெனி அவங்க ஒரு கார்பரேட்டா இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சனோட ஒர்க்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எங்கேஜிங்கா ஸ்டார்ட் பண்ணி அவர் எப்படி டாப்புக்கு போறாரு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் இவங்க பண்ணிருக்க பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா செட் ஆன மாதிரி இல்ல. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல எழுதி இருந்தா நல்லாவே இருந்திருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி எண்ட்ல கொஞ்சம் சொதப்பி இருக்க வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. இவங்க எடுத்துகிற கண்டென்ட்டுக்காகவே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.